சோறு நிதம் தின்று. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல், சிந்திப்போர்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் பணிகளன்றோ எனும் மகாகவி பாரதியாரின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சுவிட்சர்லாந்து என்ற கனவு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புலம் பெயர் வாழ் என் தமிழ் உறவுகளே, எழுகை என்கின்ற அமைப்பை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் என் அருமை சகோதரர் சசி அவர்களே, அதை மிகச் சிறப்பாக முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு பெருந்தகை ஐயா யோகராஜா அவர்களே, இந்த மேடையில் இதுவரைக்கும் பல நிகழ்ச்சிகளை நடத்தி வந்து நம்மையெல்லாம் மகிழ்ச்சி உரை செய்திருக்கக்கூடிய கலைஞர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். நான் பேச தொடங்குவதற்கு முன்னால் எதற்காக அவையில் வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டேன் என்றால், முன்னால் இருக்கின்றவர்களை இருட்டில் உட்கார வைத்துக்கொண்டு தன்னை மட்டும் வெளிச்சத்தில் வைத்து கொண்டிருக்கின்றவர்களால் மட்டும்தான் இந்த தேசம் தாழ்ந்து கொண்டிருக்கிறது, அப்படியும் இனியும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மக்கள் மீது வெளிச்சம் வர வேண்டும் என்று உங்கள் மீது வெளிச்சம் பாய நான் கேட்டுக்கொண்டேன். இந்த மேடையில் ஒரு 5 மணி நேரமாக உங்களைப் போலவே நானும் உட்கார்ந்தபடி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு சில நிகழ்த்துதல்கள் என் மனதை கவர்ந்தன. அதில் ஒரு பையன் துடிப்பாக நடனம் ஆடினான். முதலில் ஒரு சோலோ நடனம், தனித்த நடனம் ஒருத்தன் ஆடினான். அவன் உள்ளே வரும்பொழுதே அந்த தம்பி என்ன சொன்னார்னா, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக் சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வந்தேன், அது கேட்ட உடனே அவர் சொன்னார், யாரோ ஒரு சொன்னதை அவர் சொன்னார், சிங்கம் சிங்களாத்தான் வரும், பன்னிங்க தான் கூட்டமாக வரும் அப்படின்னார். திரைப்படத்தில் அப்படி பேசியவர் தனியாகத்தான் வருகிறார், நாம் தான் அவரை பார்ப்பதற்கு கூட்டமாக போய்கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நாம் இதிலிருந்து விழித்து வருவோமோ அப்பொழுது நமக்கு சில வெளிச்சங்கள் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். யாரோ தமிழ்நாட்டில் காட்டமாக ஒரு வார்த்தையை வைத்தார்கள். நடிகர்கள் ஆட்சி செய்தால் நாடு அழியும் என்று சொன்னார்கள். அந்த கருத்தை நான் மறுக்கிறேன். நடிகர்கள் ஆட்சி செய்தால் நாடு அழிய வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் ஆட்சியாளர்களுக்கு என்னென்ன திறன் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தில் ஒரு நடிப்பை தொழிலாக வைத்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த உலகத்தில் பல தேசங்களை ஆண்டிருக்கிறார்கள், தமிழகத்தையும் ஆண்டிருக்கிறார்கள். எங்கே கோளாறு என்றால், தன்னை ஆட்சி செய்கின்றவர்கள் கண்டிப்பாக நடிகர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று எப்பொழுது மக்கள் நினைக்கிறார்களோ அந்த மக்கள் இருக்கின்ற நாடுதான் அழியுமே தவிர ஆட்சியாளர்கள் நடிகர்களாக இருப்பதனால் ஒரு நாடு அழிந்து போவது இல்லை. நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த மேடையில் பல இளைஞர்கள் தன்னுடைய நடனத்தை, நாட்டியத்தை, இசையை வெளிப்படுத்தினார்கள். மேல் அந்த கூட்டம் உட்கார்ந்துட்டு இருந்தது. நான் தேடி சோறு நிதம் தின்றுன்னு ஆரம்பித்த உடனே காலி ஆயிடுச்சு. ஏனென்றால் அது அவர்களுடைய மொழி இல்லை, அந்த மொழியை நாம் அவர்களுக்கு சேர்க்கவில்லை. போர் அடிச்சுட்டு போயிட்டாங்க வெளியில். இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு பேச்சு முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக உண்மையில் நான் ஒன்று சொல்லுகிறேன்,
நாம் எவ்வளவுதான் பணி செய்தாலும் அடுத்த தலைமுறைக்கான ஒரு விதையை விதைக்காத வரைக்கும் நம்முடைய எந்த முயற்சியும் வெற்றி பெறாது என்பதிலே நான் மிக மிக தெளிவாக இருக்கின்ற காரணத்தினால் மடியிலே சில விதைகளை அள்ளிக்கொண்டு இந்த மேடையில் நிற்கிறேன். ஒன்றில் எனக்கு நம்பிக்கை உண்டு. விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. விதைகள் முளைக்கும். முளைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் தூவப்படுகின்ற விதைகள் நிச்சயமாக முளைக்கும் என்பதனால் சில விதைகளை நான் அள்ளிக்கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மேடை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வினுடைய பின்னோக்கம் நாம் எல்லோரும் அறிந்ததுதான். ஒரு நாடு வீழ்த்தப்பட்டது, ஒரு இனம் வீழ்த்தப்பட்டது. அந்த இனம் எழுந்து நிற்பதற்கான முயற்சிகளை அந்த இனத்திலிருந்து வெளியில் புறப்பட்டு போய் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறீர்கள். உங்களுடைய எண்ணத்தோடு சேர்ந்து என்னுடைய எண்ணமும் பயணிக்கிறது. நிச்சயம் நாம் ஒரு நாள் வெல்வோம். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. அந்த நாளை உருவாக்குவதற்கு நாம் இன்னும் சில உத்திகளையும் இன்னும் சில புத்தியான அறிவு புலத்தில் சேர்ந்து பணியாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன் என்கின்ற குறிப்போடு இந்த மேடையில் சில விஷயங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேனே, அதை சொல்கிறேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி தமிழ்நாட்டை அறிமுகம் செய்கிறார். இந்த தேசத்தில் பாரத திருநாட்டில் எத்தனையோ இடங்களுக்கு பிரதேசங்களுக்கு பயணித்தவன் பாரதி. அப்படி பயணித்த பாரதி தமிழகத்தை சொல்ல வருகின்ற பொழுது, தாய் தமிழகத்தை சொல்ல வருகின்ற பொழுது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொன்னான். அவன் சொல்லி முடித்து அடுத்த 3 வார்த்தைகளில் அதை உறுதி செய்தான். ஏன் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்றால், 1 புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னுமோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று கம்பனை, வள்ளுவனை, இளங்கோவை தூக்கி பிடித்து இந்த எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், அதனால் இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பேசினார். நாம் கல்வியின் சார்பாக இந்த மேடையில் நிற்கிறோம். எனக்கு நிரம்ப மகிழ்ச்சி என்னவென்றால், அடுத்த தலைமுறை கல்வியிலே தன்னுடைய முத்திரையை பதிக்கின்ற பொழுது அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை பெருமைப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு ஒரு தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது என்பதே மிக மிக முக்கியமான அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் இப்படி யோசிக்கிறேன், அடுத்த தலைமுறையை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கான அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு தலைமுறை எப்பொழுது வருகிறதோ அந்த தலைமுறைதான் ஆட்சியாளர்களை உருவாக்குகின்ற தலைமுறையாக இருக்க முடியும். நம்முடைய அடுத்த தலைமுறையை நாம் தூக்கி நிறுத்தக்கூடிய இந்த கடப்பாட்டில் எங்கெல்லாம் நாம் சில வெளிச்சங்களை பாய்ச்ச வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்பை நான் தருகிறேன். இந்த மேடையில் ஒரு கத்தி படத்திலிருந்து ஒரு பிள்ளை ஒரு பாட்டு பாடலாம். அவன் சரியாக பாடலை, சுருதி சேரலை, ஆனால் முயற்சி செய்தான். எல்லா இசை குற்றங்களும் மன்னிக்கப்படும். ஏனென்றால் அவன் உச்சரித்த அந்த தமிழினுடைய வேகம் அவ்வளவு சிறப்பாக அவன் சரியாக அதை உச்சரித்தான். ரொம்ப அழகாக அதை வேகமாக உச்சரித்தான். அவனுக்கே உரிய, அந்த இளைஞனுக்கே உரிய அந்த ரேப், அந்த மியூசிக்கில், அந்த இசையிலே அந்த வடிவம் இருந்ததனால் வேகமாக அவன் அதை சொன்னான். நான் எங்கே தெரியுமா நம் தலைமுறையை பழிக்கிறேன்? இதைவிட சிறப்பான வேகமான முடுக்கு சந்தங்கள் நிறைந்த திருப்புகழை அவனுக்கு சொல்லித்தராமல் நாம் விட்டிருக்கிறோமே என்பதுதான் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டியதை கொண்டு சேர்க்காமல் இருக்கிறோம் என்பதுதான் இந்த மூத்த தலைமுறையின் பிழையாக நான் கருதுகிறேன். இந்த இடத்துல கராட்டே நடந்ததில்லை. ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்டார் அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர். எத்தனை பேர் அதை கவனித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. அவர் சீனாவிற்கு போகிறார், கராட்டே என்கின்ற அந்த கலையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார் என்பதற்காக எல்லாம் நாம் பெருமைப்படுகிறோம். ஆனால் குறிப்பாக ஒரு வார்த்தையை சொன்னார். தமிழருடைய கலையை நான் ஏன் முன்னெடுக்காமல் இருக்கிறேன் தெரியுமா என்று அவர் சொன்ன அந்த கருத்தை இந்த அவை மிக குறிப்பாக பிடித்து கொள்ளுங்கள், குறிப்பாக உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய கலை நாம் ஏன் முன்னெடுக்க முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டோம். நாம் தள்ளப்பட்டோம் என்பதற்காகவே அதை விட்டுவிட முடியுமா? அடுத்த கட்டத்திற்கு அதை தூக்கி செல்லக்கூடிய எந்த முயற்சியை நாம் மேற்கொண்டோம் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவர், ஒன்றும் இல்லைங்க, மலேசியா நாட்டிற்கு நான் போன மாதம் போயிருந்தேன்.
நம்ம ஊர் பணியாரம் இல்லைங்க, பணியாரம், இந்த அச்சு முறுக்குன்னு ஒன்று கிடைக்கும் தெரியுமா? டிசைனை கூட அவன் மாற்றலைங்க, அவன் அவன்துன்னு சொல்கிறான், டிசைனை கூட மாற்ற மாட்டேங்கிறான். அதே அச்சு முறுக்கு வயிற்றுச்சலாக இருந்தது எனக்கு. இது யாருதுன்னா அவன் எந்துங்கிறான், அந்த மலேசியாக்காரன். நாமளும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய விஷயங்கள் அடுத்தவர்களுக்கு போகின்ற பொழுது அதற்குள் போய் நின்று போராடுவது என்பது ஒரு மிகச்சரியான உத்திதான். இருந்தாலும் நம்முடைய தனித்த அடையாளங்களை நாம் மிகச்சரியாக பிடித்து வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதனை நான் இந்த மேடையில் சொல்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இந்த யூத் இருக்காங்களே, யங் ஜெனரேஷன், அவங்க நாம் பேசுகிறத கேட்கறது இல்லை. இது ஒரு டீச்சராக எனக்கு நல்லாவே தெரியும். நான் பேசுறது அவங்க கேட்கறது இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பார்க்குறாங்க, நான் எப்படி இருக்கிறேன், என்னென்ன பண்ணுறேங்கிறத பார்க்குறாங்க. நான் சொல்கிறத கேட்குறதே இல்லை அவங்க. நீங்களும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டு குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு வளர்வதே இல்லை, உங்களை பார்த்து தான் வளர்கிறார்கள். இந்த உஷாரா நாம கொஞ்சம் இருந்துட்டோம்னா அடுத்த தலைமுறையை நாம் வழிபடுத்தலாம். மிக முக்கியமான இன்னொன்று சொல்லுகிறேன். இன்றைய இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் என்னை போன்றோர்கள் இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? இப்ப 40 வயசுல இருக்கிறவங்களுக்கு வேகமா பேசுனா புரியாது. ஆனா 15லேருந்து 20 வயசுல இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்லோவா பேசுனா புரியாது. அவங்களுக்கு வேகமா பேசினா தான் புரியும், நமக்கு ஸ்லோவா பேசினா தான் புரியும். இந்த ஒரு பேஸ்ல, இந்த ஒரு ஓட்டத்திற்குள் தான் அவர்களிடத்தில் நாம் நம்முடைய விழுமியங்களை கொண்டு போய் சேர்த்தாக வேண்டும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன், நான் அதிலிருந்து என்னுடைய குழந்தையை நான் நிர்பந்திக்கிறதே இல்லைங்க. அவன் +2 AL லெவலில் நல்லா படித்து நிறைய மதிப்பெண்கள் வாங்கினான். ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே எங்கே பாம்பு பார்த்தாலும் பிடிச்சிக்குவான். டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, சாப்பாடு டப்பா, அதுக்குள்ளே பாம்பு பிடிச்சிட்டு வருவான். ஒரு நாள் நைட்டு வச்சுருப்பான், ஸ்கூலுக்கு போகும்போது விட்டுட்டு போயிடுவான், மறுபடியும் சாயந்தரம் வரும்போது பிடிச்சிட்டு வந்துடுவான். அவனுக்கு பாம்புன்னா அவ்வளோ பிடிக்குங்க. அவனுக்கு என்னன்னு தெரியாது, யார் கண்லேயும் பிடிபடாத பாம்பு அவனுக்கு பிடிபடும். அவன் சின்ன வயசுலேருந்து அதுலேயே இருந்தான். +2ல் நல்ல மார்க்கு. அவங்க அப்பா சொன்னார், என்னடா படிக்க போகிற? நான் வெட்டினரி டாக்டருக்கு படிக்கிறேன்ப்பா நான் பையன். அப்பா சொன்னார், இல்லை இல்லை நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னார் அப்பா. பையன் சொன்னால், இல்லைப்பா வெட்டினரி, நீ இன்ஜினியரிங் படிக்கலன்னா நான் ஃபீஸ் கட்ட மாட்டேன்னாரு. பையன் சொன்னான் பாருங்க ஒரு பதில். இப்போ அவன் வெட்டினரி டாக்டர் தான் படிக்கிறான். அவன் சொன்ன பதில்ல என்ன பதில் சொன்னான் தெரியுமா? யங்ஸ்டர்ஸ், யூத், கேட்டுக்கோங்க என்ன பதில். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வெட்டினரி டாக்டர் படிப்பேன், ஓகேவான்னு கேட்டானா. நீ சொல்கிற மாதிரி இன்ஜினியர் ஆயிடுறேன், அது உனக்காக எனக்காக நான் அதை படிக்கட்டுமா என்று கேட்டான் குழந்தை. எந்த ஒரு குழந்தை பேர் ஆர்வத்துடன் இருக்கிறதோ அந்த குழந்தை அந்த துறையில் ஜெயிக்கிறது. அந்த பேரார்வத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை நாம் அந்த குழந்தைகளுக்கு உருவாக்குகிறோமா? அந்த குழந்தைகளிடத்தில் இன்னைக்கு நான் சொல்றேங்க, பெரிய பிழை நாம் செய்வது நம்முடைய குழந்தைகளிடத்தில் நாம் பேசுவது இல்லை. ஏனென்றால் நாம் பேசுவது அவனுக்கு புரிவதில்லை என்று நாம் முடிவு செய்து விட்ட காரணத்தினால் நாம் அவர்களிடத்தில் பேசுவதில்லை. பெற்றோர்கள் தொடர்ந்து பேசக்கூடிய குழந்தைகள் மட்டும்தான் ஆளுமையுடன் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக வளரும் என்பதிலே நீங்கள் முழுமையுடன் இருங்கள். எங்கள் அம்மா இருக்காங்களே, எனக்கு கம்பராமாயணத்தில் மட்டும் ஒரு 600-700 பாட்டு மனப்பாடங்க. பாரதியாரில் நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலும் நான் சொல்லுவேன், ஓரளவு தெளிவாக சொல்லுவேன். பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், நீங்கள் யாரை சொன்னாலும் அப்படியே சொல்லிடுவேன். தேவார திருவாசகங்கள், சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், எங்கே தொட்டாலும் அந்த பாடல்கள் எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரி. எனக்கு பார்த்த உடனே இந்த பழக்கம் எப்படி வந்துச்சு தெரியுமா? ரொம்ப பெரிய ஒரு ரகசியம் இது. இந்த பழக்கம் எனக்கு வந்தது 12 வயசு. எனக்கு 12 வயசில் ஸ்கூல்ல இருந்து பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு வருவேன். எங்கள் அம்மா நல்லா இந்த விஷ்ணு படுத்துட்டு இருப்பார் தெரியுமா, திருப்பள்ளி இந்த பாம்பு படுக்கையில், அதே மாதிரி படுத்துட்ருக்கோம் பெட்டில். சாயந்தரம் 4 மணிக்கு போவேன். சுல்தானா இங்கே வா, பேக் வச்சுட்டு வருவேன். மீ போய்
அந்த பால்கனியில் வந்து துணி காய போட்டிருக்கேன், அது எடுத்து மடித்து வச்சுட்டு அப்படியே சமையலறைக்கு அங்கே வந்து சாப்பாடு வெந்துட்டுருக்கு, உப்பு போட்டிருக்கேனான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு தண்ணி இல்லைன்னா தண்ணி ஊற்றிட்டு நேராக கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அந்த வாடகை ஒன்று கொடுக்கணும். அவங்க கூடவே ஒரு சின்ன ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் வந்து 631 ரூபான்னு சொல்லிட்டு கணக்கு எழுதியிருக்கோம். அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே அதுக்கு கீழே போனேன்னா தண்ணி அடித்து வச்சுருப்பேன். அந்த குடத்தை தூக்கிட்டு ஞாபகமாக அந்த முன் வீட்டில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வா, அவங்க குழந்தைக்கு ஜுரம், அந்த ஜுரத்துக்கு இதான் மருந்து, அந்த மருந்தை வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டு வா, சொல்லிட்டு போகும்போது ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு போகும்பாங்க. இது எல்லாம் செய்யணும். நான் நடுவில் ஏதாவது விட்டேன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மா கொலை கேஸில் உள்ளே போயிடுவாங்க. இந்த பயிற்சி குழந்தைகளுக்கு ஆர்டிகுலேஷன் சொல்லுவாங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இருக்கக்கூடிய அந்த பயிற்சி எனக்கு தன் வகையில் என் தாய் கொடுத்தாள். இன்றைக்கு நாம் குழந்தைகளுக்கு என்ன பயிற்சி கொடுக்கிறோம்? என்னடா மாமா இது இரு வர. அப்போ அந்த குழந்தை எடுத்து ஃபோனை நோண்டுது. நிம்மதியாக இருக்கப்பா, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல, என்ன வேணாலும் பண்ணு. முக்கியமாக நம்ம குழந்தை எப்போ தெரியுமா நம்மகிட்ட பேசும்? முக்கியமான அடாவடித்தனங்களுக்கான அந்த சாங்ஷன் ஆர்டர் இருக்குல்ல, நம்மக்கிட்ட இருந்து எப்போ தெரியுமா கிடைக்கும்? அதுகளுக்கு நாம் ஃபோனில் இருக்கும்போது, நாம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது. நான் போவான்னு கேட்குறான், நாம் ஃபோனில் அவன் போயிடுறான். காலேஜுக்குங்க, நான் காலையில் 7:30 மணிக்கு காலேஜுக்கு போனோம். காலேஜுக்கு உள்ளே நுழையிறேன். என் காலேஜுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்கூல். அந்த ஸ்கூலில் ஒரு குழந்தைய விடுறதுக்காக ஒரு அம்மா தர இழுத்துட்டு போகுது. அந்த குழந்தைய போய்கிட்டே இருக்கும்போது அது ஃபோனில் பேசுது. ஃபோனில் பேசிக்கிட்டே குழந்தை இழுத்துட்டு போகுது. அந்த குழந்தை ஒரு கையை கொடுத்துட்டு இப்படியே வந்துட்டு அவங்க அம்மாவையே பார்த்துட்டு வருதுங்க. அது பாதெல்லாம் பார்க்கல, அம்மாவையே பார்த்துட்டு என்ன பச்சு, அந்த ஐடி கார்டு இருக்குல்ல அதை எடுத்து ஃபோனாக வச்சுக்கிச்சு. இது இப்படியே போகுது. காட்சியை நான் பார்க்குறேன். குழந்தைகள் நம்முடைய நடவடிக்கைகளை, நம்முடைய சொற்களை கேட்கிறார்கள். நாம எந்த அளவுக்கு அலர்ட்டாக இருக்கிறோமோ, ஒன்றும் இல்லை. இந்த 2 குழந்தைகள் வந்து இந்த கராத்தே பண்ணுச்சுல்ல, அது வேற எதுவும் இல்லைங்க, அவன் தகப்பனின் தவம். அந்த தகப்பன் தவம் செய்தான். இதோ இந்த குழந்தைகள் வரமாக வந்து அதை நிகழ்த்தி காட்டினார்கள். நாம் நம் குழந்தைகளுக்காக தவம் செய்ய வேண்டும். நாம் அதை சொல்கிறோமா? நம்முடைய கனவுகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய ருசி எப்படி இருக்கிறது? யாரோ ஒரு பத்திரிகையில் எழுதினார்கள், நான் ஆச்சரியப்பட்டேன் அதை படித்து. ஒற்றை சொல்தான், சொல் நம்மை மாற்றுகிறது. அதை நீங்கள் நம்புகிறீர்களா என்று எனக்கு தெரியாது. நாம் பேசுகின்ற சொல் நம்மை, நம் குழந்தைகளை மாற்றுகிறது. அவன் எழுதியிருந்தான், உன் நாக்கில் நீ உணரும் ருசி. நான் மறுபடியும் சொல்றேங்க, நம் நாக்கில் நாம் உணரும் ருசி நம்மை யார் ஆட்சி செய்வது என்பதனை தீர்மானிக்கிறது. நம்முடைய உணவு பழக்கம் எப்பொழுது மாறிப்போனதோ நம் ஆட்சியாளர்களினுடைய தன்மையும் மாறிப்போனது என்று அந்த உளவியல் நிபுணன் சொல்லி இருக்கிறான். இதுதான் உளவியல். நம்முடைய ருசியை, நம்முடைய குழந்தைகளினுடைய ருசியை நாம் சரியாக மாற்றி இருக்கிறோமா? நாம் அந்த குழந்தைகளுக்கு சில விஷயங்களை அறிமுகம் செய்திருக்கிறோமா? நல்ல பாடல்களை அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லி இருக்கிறோமா? சொல்லாத காரணத்தினால் அந்த குழந்தைகள் தவறிழைக்கிறார்கள். நான் சொல்றேங்க, எனக்கு மொத்தம் 5 மொழி தெரியும், 5 மொழிகள் தெரியும் எனக்கு. 5 மொழிகளும் சரளமாக தெரியும். இந்த 5 மொழிகளை தெரிந்து கொண்டு நான் சொல்லுகிறேன், தமிழ் அற்புதமான மொழிங்க. மற்ற 4 மொழியும் அடிபட்டு போகுதுங்க. தமிழ் அற்புதமான மொழி. அந்த அற்புதமான மொழியை அந்த குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு தருவதிலே நாம் பின்னோக்கி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் தமிழகத்தில் இருந்து இல்லாமல் ஈழத்தில் இருந்து வந்தவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் உங்கள் தலைமுறையிடம் இன்னும் தமிழ் மிச்சம் இருக்கிறது. தாய் தமிழகத்தில் இருந்து வெளிநாடுகளில் செல்லக்கூடிய பெற்றோர்களுக்கான இன்றைய அச்சம் என்ன தெரியுமா? தன் குழந்தைகளுக்கு தமிழ் மொழி புரியவில்லை என்பதுதான். தாத்தா, என்னுடைய அப்பா காலத்தில், இந்த குழந்தையினுடைய தாத்தா காலத்தில் அவர் தமிழ்ல பேசினார், குழந்தை தமிழ்ல பேசுச்சு. என் காலத்தில் என்ன நடந்தது? நான் தமிழில் பேசினேன், என் குழந்தை ஆங்கிலத்தில் பதில் சொல்கிறது. இப்பொழுது குழந்தைகள் என்ன தெரியுமா? நீங்கள் தமிழில் பேசினால்
அது புரிந்து கொண்டு ஆங்கிலத்தில் பதில் சொல்லுவதற்கு அதற்கு சிரமமாக இருக்கிறது. நாம் பேசக்கூடிய மொழி தமிழ் அதற்கு புரியாமல் இருக்கிறது. இந்த தலைமுறை இந்த அச்சத்தோடு தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். இந்த மொழியை மிகச் சரியாக அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது பெற்றோர்களே, ஒரே ஒரு வழிதான். மொழியின் மீது பேரார்வத்தை, ரசனையை ஏற்படுத்துங்கள். இந்த ரசனையை ஏற்படுத்துவதில் மிக மிக கவனமாக இருங்கள். குத்துப்பாட்டு, ஒரு பையன் ஆடுனானே ஒரு ஆட்டம், கடைசியா நல்லா தான் ஆடினான், ஆனால் அவன் சில அசைவுகளை செய்தான். அவன் அந்த அசைவுகளை செய்த பொழுது பின்னால் அந்த அசைவுகளை உணர்ந்து கொண்ட இளம்பட்டங்கள் கைத்தட்டினார்கள். நான் என்ன சொல்கிறேன், இந்த அசைவுகள் மேடையில் நிகழ்த்தப்படக்கூடாது என்பதனை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தர மறுத்த அந்த மூத்த தலைமுறையின் மீதுதான் எனக்கு கோபமே தவிர அந்த குழந்தைகள் மீது எனக்கு எப்பொழுதும் கோபம் வந்ததே கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு நாம் எதை சொல்லித் தருகிறோம், எதை நாம் அவர்கள் பின்பற்றக்கூடிய வகையில் அவர்களுடைய ரசனையை எந்த அளவிற்கு மாற்றி இருக்கிறோம். என்னுடைய குழந்தை தூங்குகின்ற பொழுது நான் கதை சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியுமா, அந்த குழந்தை என்னிடத்தில் கேட்டுவிடவே முடியாதபடிக்கான கேள்விகளை எல்லாம் என்னிடத்தில் இளமையில் கேட்டிருக்கிறான். அம்மா, எனக்கு சிவபுராணம் சொல்லுவாயா? ஒரு முஸ்லீம் குழந்தை தூங்குகின்ற பொழுது தன் தாயிடத்தில் அம்மா எனக்கு சிவபுராணம் சொல் என்று சொல்லக்கூடிய வகையில் நான் அவனை வளர்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட கதைகளைத்தான் நான் அவனுக்கு சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் அவன் ஆங்கிலத்தில் பிழைப்பிற்காக எந்த மொழியை வேண்டுமானாலும் அவன் வாசிக்கட்டும், அவன் பேசட்டும், ஆனால் அவனுடைய உயிர்ப்பு, அவனுடைய அடையாளம், அவனுடைய சுயம், அவனுடைய ரத்தம், அவனுடைய உடை, அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய சடங்கு, அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய உறவு எல்லாம் தமிழ்தான் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். அப்படி உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செயல்பாட்டில் இறங்குகிறார்களோ அப்படித்தான் உங்களுடைய குழந்தைகள் வரும். நான் சொல்றேன் பாருங்க, தமிழ் ரொம்ப ருசியான மொழி என்று சொன்னேன். அந்த ருசியை அந்த குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்வதில் ஏன் தெரியுமா நாம் பின்தங்குகிறோம்? என்ன காரணம் தெரியுமா? நமக்கு தெரிஞ்சாதானேங்க. நமக்கு தெரிஞ்சா நம்ம சொல்லி தர மாட்டோமா? நமக்கு தெரியலையே. நமக்கு தெரிந்து கொள்வதற்கு நாம் சில விஷயங்களை முன்னெடுத்தாக வேண்டும். உதாரணமாக பாருங்க, நான் ஒரு பாட்டு சொல்றேன். ஒரு கவிஞன் ஒரு பாடலை எழுதுகிறான் என்றால் அதிலே அவனுடைய கையெழுத்து இருக்கோங்க. எல்லா வரிகளும் கவிதை அல்ல. நான் சொல்றேன் துணிச்சலா, ஒரு பாடகன் ஒரு பாடலை எழுதுகிறான் என்றால் அந்த பாடலில் இருக்கக்கூடிய எல்லா வரிகளும் கவிதை அல்ல. அதில் ஏதேனும் ஒரு வரிதான் கவிதை. அதை அந்த கவிஞன் தவிர்த்து வேறு யாரும் எழுத முடியாது. அதை கண்டுபிடித்து உங்கள் குழந்தைகளிடத்தில் பேசுங்கள். அந்த பேச்சு வர வேண்டும் என்றால் உங்களுடைய ரசனை இன்னும் தமிழிலே ஆழமாக போக வேண்டும். ஆழமாக போகக்கூடிய அந்த ரசனையில் நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்றேன். உங்களுக்கு ஏரா ஊர் என்ற ஒரு ஊர் தெரியும். உங்கள் ஊரில் தான், இலங்கையில் மட்டக்களப்பில் ஏரா ஊர் என்ற ஒரு ஊர் உண்டு. அங்கே ஒரு எம்பியாக இருந்த ஒரு சகோதரர் என்னிடத்தில் சொன்ன ஒரு செய்தி. பஷீர் ஷேக் தாவூத் என்பது அவருடைய பெயர். அவர் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தி. சகோதரி, ஒரு நாள் நான் புரட்சி கமால் என்கின்ற ஒரு கவிஞனின் வீட்டிற்கு போயிருந்தேன். நான் உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், நான் பாரதியை பேசுகிறேன், நான் பாரதிதாசனை பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன் என்றால் என் தாய் தமிழகத்தில் பிறந்தவர்கள். பாரதிதாசன் என்பவன் மிகப்பெரிய புரட்சி கவிஞன். பாரதிதாசனுக்கு இணையான ஒரு புரட்சி கவிஞன் உங்கள் மண்ணிலும் இருந்திருக்கிறார். அவருக்கு பெயர் புரட்சி கமால். அவருடைய கவிதைகளை நம் தலைமுறைக்கு தராதது யார் குற்றம்? அந்த புரட்சி கமாலை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். நான் ரொம்ப அசந்து போனேன். அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் கவிதை என்பது என்ன, அதன் ருசி என்பது என்ன, அதை எப்படி நாம் உள்வாங்க வேண்டும். பாருங்க, அவர் கைலி கட்டி இருக்கிறார். கையிலே எடுத்து மார்புல கட்டிட்டு இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் உலவிட்டு இருந்தாராம். இவர் உள்ள போயிருக்கார். மாணவர் உள்ள போய் அந்த ஆசிரியரை கேட்டிருக்கிறார், என்னையா இப்படி எப்படி எழுதியிருக்கான் பார், எப்படி எழுதியிருக்கான் பார், இது எப்படி எழுத முடியும் ஒருத்தனால, எப்படி எழுதியிருக்கான் பார். கண்களில் கண்ணீர் போகுதான். ஒரு பாய், அந்த பாய்க்கு மேலே ஒரு தலையணை, அந்த தலையணைக்கு குப்புறத்திலே ஒரு புத்தகம் கிடைக்கிறது. அந்த புத்தகத்தை பார்த்து பார்த்து புரட்சி கமால் சொல்கிறார், அவருடைய கண்களிலே கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னிடத்தில் அந்த சகோதரர் இதை பகிர்ந்து கொள்கிறார்.
என்ன பாட்டுங்க? ஒன்றும் இல்லைப்பா, கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு. கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு நான் கொஞ்சம் சொல்கிறேன், எனக்குள் நீங்கள் வாங்க. எப்போவுமே பேச்சும் சரி கலையும் சரி ஏன் நம்மை ஆகர்ஷிக்கிறது, ஏன் நம்மை அணைத்துக் கொள்கிறது என்றால், நாம் முழுமையாக நம்மை அதனிடத்தில் தருகிறோம். அப்பொழுதுதான் அது நம்மை ஆகர்ஷிக்கும், அப்பொழுதுதான் அது நம்மை அரவணைக்கும். என்னிடத்தில் உள்ளே வாருங்கள், முழுமையாக என் பேச்சிற்குள் இருங்கள், இந்த ருசி உங்களை வந்து சேரும். பாருங்க, நீங்க இந்த சினிமா பாட்டு கேட்டிருப்பீங்க, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே. தெரியும் தானே பாட்டு? ரொம்ப அழகான பாட்டு. நீங்களும் நானும் எழுதிடலாங்க, தத்தகாரம் போட்டிங்கன்னா எழுதிடலாம் அந்த பாட்டு. ஒன்றும் பெரிய கவிதை இல்லை இது. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே, இங்கு விடிந்தும் விடியாத காலை பொழுதாகி நடந்த கலை அன்னமே. எழுதிடலாங்க, விடிந்தும் விடியாத காலை பொழுதாகி நடந்த கலை அன்னமே. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே. அழகா இருக்கு, நாமளும் எழுதிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதவே முடியாத வரி அது தெரியுமா? அதுதான் கண்ணதாசனுடைய கையெழுத்து. என்ன வரி தெரியுமா? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. இதை எழுத முடியாதுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றல் எப்படிங்க எழுத முடியும்? என்ன என்ன யோசனை இது, என்ன கற்பனை இது? புரட்சி கமால் விதிர் விதிர்த்து போய் சொல்லுகிறார், அதை ஷேக் தாவூத் என்னிடத்தில் சொல்லுகிறார், இதோ நான் சுவிட்சர்லாந்தில் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ருசியை நாம் உணர தவறி இருக்கிறோம். நான் ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப கோபம் என்ன தெரியுமா? முதலில் புதுமை கவிஞன் என்று பெயர் பெற்றவன் தமிழகத்தில் யார் என்றால் பாரதி தான். எனக்கு தெரிஞ்சு பாரதிக்கு முன்னால் ஒரு புதுமை கவிஞர் இருந்தார். அவரை நாம் புதுமை கவிஞர் என்று ஏற்றுக்கொள்வதில்லை, ஏனென்றால் அவர் ஆன்மீக கவிஞராக நாம் அவரை பார்க்கிறோம். அவர்தான் ராமலிங்க வள்ளலார் அவர்கள். மிக பிரமாதமான கவிஞருங்க, மிக பிரமாதமான கவிஞர். ஆனால் நாம் அதை உள்வாங்கியதே கிடையாது, அதை மதம் சார்ந்த ஒன்றாக தூக்கி நிறுத்தி விட்டோம். எவ்வளவு அற்புதமான கவிஞர் தெரியுமா? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், தம் உறவு கலவாமை வேண்டும். இதுதாங்க பாரதிக்கு அடி எடுத்து கொடுத்தது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். இதை பாரதி சொன்னான் என்றால் அடியெடுத்து கொடுத்தது ராமலிங்க வள்ளலார். நாம் அவரை விட்டுட்டோம். அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன். ஏ அப்பா, என்ன கவிதை! எனக்கு கேட்டா, நான் இது பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன், 10 கவிஞர்களை போட்டுட்டு கவிஞர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உச்சபட்சமான நிலைக்கு போகின்றவன் யார் என்று கேட்டால் நான் பாவேந்தர் பாரதிதாசனைத்தான் சொல்லுவேன். அவ்வளவு அற்புதமான கவிதைகளுக்கு சொந்தக்காரர். ஆனால் நாம் அரசியல் ரீதியாக ஒரு மொழி போராளி என்று அவரை ஒதுக்கி வைத்த காரணத்தினால் அவருடைய கவிதைகளை நாம் அடுத்த தலைமுறைக்கு ருசிக்க தரவில்லை. அற்புதமான கவிஞன் பாவேந்தர் பாரதிதாசன். உடனே அடுத்ததுக்கு எங்க வருவோம்னா கண்ணதாசனுக்கு வருவோம். கிடையாது. பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் கண்ணதாசனுக்கும் நடுவிலே இருந்த அதிகப்படியான மிக முக்கியமான அந்த கவிதை கண்ணி யார் என்றால் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவரை பற்றி நாம் அதிக அளவில் பேசியதே கிடையாது. என்ன மாதிரியான வார்த்தைகள், என்ன மாதிரியா? நீங்க எப்போ வேண்டுமானாலும் மனம் கூச்சமே இல்லாமல் எல்லோருக்கும் போட்டு காட்டலாங்க அந்த பாட்டு. பாருங்க, என்ன வரி, என்ன வார்த்தை, என்ன சந்தம். நீங்களும் நானும் எழுதிவிடவே முடியாதபடிக்கான வார்த்தைகளுடைய கொண்டாட்டங்கள் நிறைந்த இடம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். குறுக்கு வழியில் வாழ்வை தேடிடும் குருட்டு மனிதரடா. கேட்டிருக்கீங்களா பாட்டு? குறுக்கு வழியில் வாழ்வை தேடிடும் குருட்டு மனிதரடா, இவர் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டிடும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. சொல்லுங்க பாப்போம். சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா சோறு நல்லா கிடைக்கும். ஏன்னா தமிழ் முடிச்சு 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 வருது வார்த்தை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அதற்கு பிறகுதான் கண்ணதாசன், அதற்கு பிறகு நிறைய கவிஞர்கள் வந்து நிற்கிறார்கள்.
இந்த கவிஞர்களை எல்லாம் மிகச் சரியாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நம் குழந்தைகளுக்கு நாம் அந்த ருசியை சொல்லித்தராமல் இருக்கிறோம். அதை சொல்லித்தரக்கூடிய நான் ஒருவேளை இன்னும் சில ஆண்டுகள் கழித்து இங்கே வந்தால் இந்த மேடையில் தமிழ் சார்ந்த, தமிழ் பாரம்பரியம் சார்ந்த, தமிழ் பண்பாடு சார்ந்த ஆழமான கலையும் இசையும் இங்கே கோலோச்ச வேண்டும் என்பது என்னுடைய அடிப்படையான ஆசையாக நான் இந்த மேடையில் முன்வைக்கிறேன். ஒரு காரணத்திற்காகவும் இந்த விஷயங்களில் நாம் பின்னடைவு செய்யாமல், எழுகை என்கின்ற இந்த சொல் அற்புதமான சொல்லுங்க. அதுக்கு அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த லோகோ இருக்கு இல்லையா, ரொம்ப அற்புதமான. ஒரு பெண் இப்படி உட்காந்துருக்கா, ஒரு சாட்டை அப்படி எழுப்புறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எழுறதுன்னா என்ன, தமிழன்பன் சொன்னார், பூமியில் 9வது முறையாக தடுக்கி விழுந்தவனை பார்த்து பூமி தாய் கேட்டாலாம், ஏய் ஏற்கனவே நீ 8 முறை எழுந்து நின்றவன் அல்லவா? எழுந்து நிற்பதுதான் வெற்றி, விழுந்து கிடப்பதுதான் தோல்வி. விழுவது தோல்வி அல்ல, விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி. எழுச்சி என்கின்ற எண்ணம் எப்பொழுது வந்ததோ அப்பொழுதே வெற்றியின் கதவுகளை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். இந்த நிலையில்தான் நான் இந்த சொல்லை பார்க்கிறேன். அற்புதமான சொல். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை எட்டி பிடிப்பதற்கு முதலில் திறக்கப்பட வேண்டியது நம்முடைய மனம்தான். எத்தனையோ 1000, 1,00,000, 1,00,00,000 விஷயங்கள் தமிழிலே, தமிழ் இலக்கியத்திலே உண்டு. நான் உங்களுக்கு ஏற்கனவே யூடியூப்ல பார்த்திருந்தீங்கன்னா நான் இதை சொல்லி இருப்பேன். நான் சிகாகோ போயிருந்தேன். அங்க ஒரு அமெரிக்காவில் ஒரு அழகான ஒரு மியூசியம். உள்ள போனா என்னென்னமோ வச்சிருக்கான், எங்க இருந்து அடிச்சான் தெரியல, என்னென்னமோ வச்சிருக்கான். அவங்கவுங்க நாட்டில் கிடைக்காதது எல்லாம் அங்கே கிடைக்குது. அவங்க நாட்டு பொக்கிஷம் நம்ம நாட்டுதுன்னா அங்கே வச்சிருக்கான். அவன் எப்படி அங்கே போச்சு, யார் அங்கே கொண்டு போய் கொடுத்தாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவன் ரொம்ப முறைப்படியாக அதை வச்சுருக்கான். அப்படியே கொண்டு போனாங்க ஆளை. உள்ளே போகிறேன், இந்த மாதிரி ஒரு லைட்டுக்கு கீழே, ஒரு வெளிச்சத்துக்கு கீழே ஒரு சின்ன ஒரு பெட்டி. அந்த பெட்டியை காட்டினா பாருங்க, அதில் பிணம்ங்க, நீண்ட பிணம். அதுக்கு நம்ம வீட்டில் நம்ம அம்மாவை குழந்தைகள் ஆங்கிலத்தில் கூப்பிடுறாங்களே, அது பேர், அதுக்கு மம்மி அப்படின்னு பேர். அதை போட்டு வச்சிருக்காங்க. அதை காட்டி ஒருத்தன் சொல்றான், இது 5000 வருஷம் அப்படிங்கிறான். நான் பார்த்தேன், நான் தமிழச்சி இல்லையா, 5000 வருஷத்துக்கு தரவு வச்சிருக்கானே. இந்த அந்த தொகுப்பாளர் கேட்டாரு, என்ன தரவு வைத்திருக்கிறீர்கள், என்ன தரவு வைத்திருக்கிறீர்கள், என்ன தரவு வைத்திருக்கிறீர்கள். பாவம், அவரால் சொல்லவே முடியல என்ன தரவு வச்சிருக்கோம். எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். அது நம்மளது தான். நான் போய் சொல்ல போறேன், நான் இப்போ சீனா போறேன்னோட நம்ம கை தட்டிட்டோம், முடிஞ்சு போச்சு. அவன் தரவு வச்சிருக்கான். நான் யோசிச்சேன், எனக்கு என்னப்பா தரவு, நான் தமிழ்ல எனக்கு என்ன தரவு. அந்த தொகுப்பாளரே சொன்னார், முல்லைவாய்க்காலில் என்ன நடந்ததோ அது அடுத்த தலைமுறைக்கு தெரியாமலேயே விட்டு விடுவோமோ. ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் என்ன தெரியுமா, வரலாறுகளை அழிப்பது தானே. அவன் வரலாறை பிடிச்சு வச்சிருக்கான், பிணத்தை பிடிச்சு வச்சிருக்கான். நான் யோசிச்சு பார்த்தேன், தமிழகம் சேர சோழ பாண்டியர்கள் சங்க காலம் முதல் ஆண்ட அற்புதமான தமிழகம், 5000 வருடங்கள் வரலாறு. எங்க எங்க நம்மளுடைய ராஜனுடைய கல்லறை, அவர்கள் வாழ்ந்த இடம், அவர்களுடைய உடுப்பு எங்க இருக்குது, அவர்கள் வீடு, அவர்கள் ஆபரணங்கள், அவர்கள் பயன்படுத்திய தட்டு முட்டு சாமான்கள் எதுவும் வச்சிட்டு இல்லையே நாம. அப்புறமா யோசிச்சு பார்த்தேன், ஆமால்ல, சரிதான். எகிப்திய நாட்டுக்கு உரியவனே, நீ உன்னுடைய வரலாறை 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோண்டிய பிணத்தை வைத்துக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நாங்கள் பிணத்தை வைத்துக்கொண்டு வரலாறை சொல்லக்கூடியவர்கள் இல்லை. அவர்களெல்லாம் மண்ணிலே விதைக்கப்பட்டவர்கள், யாரும் புதைக்கப்படவே இல்லை. யாருடைய பிணங்களும் நம்மிடத்தில் இல்லை. எல்லோரும் தன்னை சிதறடித்து கொண்டார்கள். நம்மிடத்தில் வரலாறு கிடையாது, தரவுகள் கிடையாது. வரலாற்றில் தரவுகள் கிடையாது. வரலாறு எது தெரியுமா நமக்கு? நான் சொல்லுகிறேன், நம்முடைய வரலாறு எது தெரியுமா? நம்முடைய நாபியிலிருந்து மூச்சு காற்றுக்குள் உள்ளிழுத்து மூளைக்குள் செலுத்தி நாக்கினால் பேசுகிறோமே, நம்முடைய தாய் மொழி தமிழ்தான் நம்முடைய வரலாறு. தமிழ் பேசக்கூடிய அந்த சூழல் இருக்கின்ற வரைக்கும் நம்முடைய வரலாறை யாராலும் அழித்துவிட முடியாது. இந்த மொழியை கையில் பிடித்துக் கொள்வது,
இந்த மொழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது, இதில் நாம் மிக மிக மும்முரமாக இருக்க வேண்டும். நம்முடைய தலைமுறை இன்றைக்கு எதை சிந்திக்கிறதோ அந்த சிந்தனையினூடாக நாம் அந்த மொழியை அவர்களுக்கு கொண்டு செலுத்தியாக வேண்டும். நாம் அதை செய்ய தவறுகின்ற பொழுது, ஆங்கில சொற்களும் பிறமொழி சொற்களும் கலந்து 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 வருகின்ற பொழுது நம்முடைய அடையாளம் நம்மை விட்டு போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக உலக ஆய்வியல் வல்லுநர்கள், மொழியியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். நம்முடைய விஷயங்களை நாம் தக்க வைப்பது, அதற்கான ஏற்பாடுகளை செய்வது, அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்துவது. நம்முடைய நாட்டில் பல கதைகள் உண்டு, பல கதைகள் உண்டு. ஆனால் அதை நாம் சரியாக அவர்களுக்கு சொல்லுகிறோமா? பாருங்க, குட்டி கதை தான், தமிழில் சொல்லுங்க, இங்கிலீஷில் சொல்லாதீங்க. அந்த குழந்தைக்கு புரியவில்லை என்றாலும் புரிகின்ற ஆர்வம் வர வேண்டும் என்றால் கதைகள் மூலமாகத்தான் சொல்ல முடியும். பாருங்க, யாரோ ஒருத்தர் பேசுகிறார், நான் கேட்கிறேன். யாரோ பேசுகிறார், ரொம்ப அற்புதமான விஷயங்க. ஆனால் அவர் பேசியது வேறு எதற்காகவோ பேசினார். எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. அவர் எதை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும். பேசக்கூடிய செய்தி மிக மிக முக்கியமானது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் அந்த அறிவு தேடலில் அதை கேட்கிறேன். பாருங்க, ஒரு கடல், கடலிலே ஒரு படகு போய்கொண்டே இருக்கிறது. நடுவிலே ஒரு பெரிய பாறை, பெரிய பாறை. படகு முட்ட போகிறது. இவன் பிரார்த்தனை செய்கிறான். அது ஒரு பிரார்த்தனை கூட்டம். ஒரு ஃபாதர் பேசிட்டு இருக்கிறாருங்க, அது ஒரு பிரார்த்தனை கூட்டம். நான் பேச்சை கேட்டுட்டு இருக்கேன். இப்போ என்ன பிரார்த்தனை? என்ன பிரார்த்தனை? பாறையில் மோதாமல் நாம் காப்பாற்றப்பட வேண்டும். என்ன பிரார்த்தனை? சட்டுன்னு சொல்லுங்க, என்ன பிரார்த்தனை வரும் மனசுல? இறைவா காப்பாற்று. எப்படி? நாம தான் ஐடியா சொல்லுவோமே கடவுளுக்கு. பாறையை நகத்து. பலே, எல்லாரும் ஒரே மாதிரியா தான் இருக்கிறோம். நானும் அப்படித்தான் நினைச்சேன். பாறையை நகத்து. மேலிருந்து குரல் வந்ததாம், பிரார்த்தனையை மாற்று. ஏன் தெரியுமா? நீ உன் வழியில போற, பாறை அது இடத்துல இருக்குது. நீ உன் வழியில போறதுக்காக அதை இடத்துல இருந்து பிறழுமா? அது எப்படி பிரார்த்தனை ஆகும்? மனம் கழுவப்படுது பாருங்க. மனம் கழுவப்படுகின்ற பிரார்த்தனை. இறைவா, இறைவா பாறையை மாற்று இல்லை, தண்ணீரை உயர்த்து, பாறையில் மோதாமல் என் படகை அப்புறம் கொண்டு செலுத்து. இதுதாங்க, பாறையில் நான் மோதக்கூடாது என்பதுதான் என் பிரச்சனையே தவிர பாறை நகர்த்தப்பட வேண்டும் என்பது என் பிரச்சனையே இல்லை என்பதனை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஆகப்பெரிய நீதி சொல். ஒரு மேடையில் நான் கேட்டேன், மனம் கழுவப்படுகின்ற சொல். பல வார்த்தைகள் நமக்கு முன்னால் வந்து விழுகிறது. ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தைங்க. கடவுள் நமக்கு முன்னால் வந்தால் நம்மால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் கடவுளுக்கு நாம் உருவத்தை தந்து வைத்திருக்கிறோம். அந்த உருவத்தில் கடவுள் வருவதே இல்லை. அந்த உருவம் அல்ல கடவுளுடைய உருவம், அது நாம் கடவுளுக்கு தந்த உருவம். நம் முன்னால் கடவுள் வருகின்ற பொழுது நம்மால் அடையாளம் போச்சுங்க. என்னுடைய மனம் கழுவப்படுகிறது, என் எண்ணம் மாறுகிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த சுவிட்சர்லாண்டு. சுத்தமாக வச்சிருக்கிறீங்க. இங்கிலாந்துலலாம் இவ்வளோ சுத்தம் இல்லைங்க. நான் இந்தியாவை சொல்ல மாட்டேன். ஏன்னா அது இப்போ தூய்மையான நாடாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. நிறைய வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் நான் சொல்லுகிறேன். அந்த பிரான்ஸு இதெல்லாம் ரொம்ப குப்பையாக தான் இருக்குது. ஒருத்தன் சொல்கிறான், எப்போ தெரியுமா ஒரு நாடு சுத்தமாகும்? குப்பை போடுகின்றவனை கேவலமாகவும் குப்பை எடுக்கின்றவனை மரியாதையாகவும் பார்க்கின்ற பொழுதுதான் இந்த நாடு சுத்தமாகும். என்னுடைய மனம் கழுவப்படுகிறது, என்னுடைய விஷயம் மாறுகிறது. பாருங்க, நுட்பமான இன்னொரு விஷயம் சொல்றேன். தமிழ்ல தாங்க சொல்ல முடியும். சாயந்தரம் 6 மணிக்கு மேல கிணத்துக்கிட்ட உட்கார வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்? ஏன்? பேய் பிடிச்சுக்கும். தெருவில் ஒரு கல் இருக்கு, அதில் உட்காரக்கூடாது. ஏன்? பேய் பிடிச்சுக்கும். சரி, கோயிலுக்கு போறீங்க, கோயிலுடைய பிரகாரத்திற்கு வெளியில் தலை மழிக்கப்பட்டது போல் தலைகீழாக கவிழ்த்து சில கற்கள் வைக்கப்பட்டு இருக்கும். நான் ஏன்னு கேட்டிருக்கேன், அது சக்தி பீடங்களாம். சில இடங்கள்
சக்தியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பீடங்கள். அப்படிதானே? ஒரு வார்த்தை சொல்லுச்சு, ஒரு சொல், கோயிலுக்குள் இருந்தால் சிலை, கோயிலுக்குள் இருந்தால் கடவுள், திருட்டு போனால் சிலை. ஓகேவா? கோயிலுக்குள்ள இருக்கும்போது மட்டும் அது கடவுள், திருட்டு போனா நடராஜர் சிலை களவாடப்பட்டது. அப்படித்தானே சொல்றோம்? கடவுள் கடவாளப்பட்டார் என்று சொல்றது இல்லையே. கோயிலுக்குள் இருக்கின்ற பொழுதுதான் கடவுள். ஏன்னா அந்த பீடத்தில் இருக்கும்போது தாங்க கடவுள். நான் சொல்றேங்க, இது என் பீடம், நான் இந்த பீடத்தில் நிற்கிறேன். ஆசிரியர் ஒரு பீடத்தில் உட்கார்ந்திருக்கிறார், குரு ஒரு பீடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். பீடம் என்பது ஒருவர் இருக்கின்ற பொழுது வருகின்ற சக்தி நிலை, அதானே பீடம். அது தப்பாவும் இருக்கு, சரியாகவும் இருக்கு. இப்போ நான் ஒரு ஆசிரியை, இப்போ ஒரு பீடம் எனக்கு வழங்கப்படுது. நான் ஒரு பேச்சாளர், ஒரு பீடம் எனக்கு வழங்கப்படுதுன்னா அந்த இடத்தை நான் எப்படி உட்காரணும் அப்படிங்கிறத இந்த ஒரு சொல் சொல்லி கொடுத்துருச்சிங்க. இந்த பீடம் இருக்குல்ல, அதுவும் நாம் உட்கார்ந்துருக்கோம்ல, அதுவும் வேறு வேறாக இருக்கணுமா? அந்த பொறுப்போடு அங்கே நிற்கணுமா? விட்டு உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த பீடம் நம்மளை பிடிச்சிக்கும். அதுக்கு பேர் தான் பீடை. பிடிக்கவே விடக்கூடாது, அப்படி தள்ளி நின்று சொல்லணும். பெற்றோர்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? நமக்கு ஏங்க பெற்றோர்கள்னு பேர்? நம்ம குழந்தையை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் தானே? இல்லை, அந்த அகங்காரத்திலிருந்து வெளியில் வா. இந்த இயற்கையினுடைய பெருங்கருணையால் அந்த குழந்தையை நாம் பெற்றவர்கள். குழந்தை நம் கைக்குள் வந்து சேர்ந்தது, நமக்கு வந்ததுங்கிறதுனாலே எல்லாம் சொல்லி கொடுத்தணும்னு நினைச்சிடாத. ஏன்னா நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு தான் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறதே தவிர நாம் கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு அது இல்லை. இப்படி நினைச்சு நீங்க கொஞ்சம் அந்த குழந்தைகளை நீங்க கொஞ்சம் அப்படி ஹேண்டில் பண்ணி பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, ஓஷோ சொல்றாருங்க, என்ன அற்புதமான சொல் பாருங்க, குழந்தைகளை பற்றி ஓஷோ சொல்வது. ஒரு குழந்தை ஏதோ ஒன்று தப்பு செஞ்சான். இந்த தகப்பன்மார்கள் இருக்கிறீங்கல்ல, உங்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொல்கிறேன். இந்த வாசலுக்கு வெளியே போகும்போது நீங்கள் வேறா இருக்கணும். குழந்தைகளை மட்டும் அடிக்காதீங்க. அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் நான் அந்த வார்த்தையை. அது கை சின்ன கை. உங்கள் கையை பார்த்துருக்கீங்களா? அந்த கையை போட்டு அடிக்கிறீங்க. என் பிள்ளைய அடித்தாருங்க அவங்க அப்பா. ஒரு நாள் பையன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்பா கோமா இருக்கும்போது அடிக்காதீங்க. எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார், எதுக்கு, ஏன் சொல்கிற? இல்லைப்பா, நான் செஞ்சதுக்கு நீங்கள் அடிச்சிருக்கணும், ஓகே தான், ஆனால் நீங்கள் கோமா இருக்கும்போது கூடுதலாக அடி விழுதுப்பா. எவ்வளோ பெரிய ஞானம் தெரியுமாங்க இது? இவ்வளோ பெரிய ஞானங்க. கோபம் என்பது யாரோ செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனைங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? அந்த குழந்தை நமக்கு சொல்லி போனது. ஓஷோ சொல்கிறார், குழந்தையை நீங்கள் அடிக்கிறீர்கள். வீட்டில் ஒரு காட்சி சொல்கிறேன், குழந்தைய அடிச்சிட்டீங்க. அந்த குழந்தைய அடிச்சிட்டிங்கன்றது உறுத்தல் வந்துருச்சு. நீங்கள் தான் நல்லவராச்சே, உறுத்தல் வந்துடும். ஏய் இங்கே வா, அப்பா வா. என்னப்பா? போய் அந்த கார் சாவி எடுத்துட்டோம். ஏனா போய் எடுத்துட்டாடா, இனிமேல் இப்படிலாம் செய்யக்கூடாது, ஓகேவா? சரிப்பா, வா போகலாம். எங்கேயா? வா போகலாம். சரிப்பா, ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். அந்த குழந்தை கூட வருதுங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மளை யாராவது அடிச்சு போய் கார் சாவி எடுத்துட்டு வா, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா பிரித்து நான்லாம் நெஞ்சில் ஏறி மூஞ்சில் மிதிப்பேன். அடிச்சுட்டு ஐஸ்கிரீம் எதுக்கு? இந்த குழந்தை செய்துங்க. ஓஷோ சொல்கிறார், தண்டிக்கிறார்கள் பெரியவர்கள். தவறு செய்யும் குழந்தைகளை பெரியவர்களுக்கு தண்டிக்கத்தான் தெரிகிறது, தன்னை தண்டிக்கும் பெரியவர்களை குழந்தைகளுக்குத்தான் மன்னிக்க தெரிகிறதுன்றாருங்க ஓஷோ. குழந்தைகள் நம்மை மன்னிக்கின்றன. நம்ம யோசிச்சு பார்த்தா பல விஷயங்கள். நான் ஒரு 2 விஷயம் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். எனக்கு கொஞ்சம் நீங்கள் நேரம் கொடுத்துருந்துருக்கணும். ஏன்னா சூடு பிடிக்கும் போது இறக்கி விட்டுறீங்க. ஏற்கனவே சென்னை சூடு. நான் பாட்டுக்கு ஃபோனில் சொல்கிறேன், நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கணும். ஓ, சுவிட்சர்லாண்டில் இருக்கிறியான்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் வெயில் இருக்குன்னோட தான் அவங்களுக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாச்சு. ஓகே ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் அனுபவிச்சுட்டு வர போகிறதில்ல, அதே மாதிரி தான் வரப்போகிறா. பாருங்களேன், சில வார்த்தைகள் நமக்கு தருகின்ற பொழுது, நம் வார்த்தைகளை கேட்பதற்காக வருகின்ற பொழுது சில நேர எல்லைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். நான் ரொம்ப வேகமாக முடிக்கிறேன். வாசிக்கின்ற வாசிப்பு,
சொற்கள் நம்மை வந்து சேர்கின்ற பொழுது அந்த சொற்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவதன் மூலமாக ஒரு எழுச்சியும் ஒரு மாற்றமும் ஏற்பட வேண்டும். இல்லைன்னா அதுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. வெறும் பிரச்சனைகளை பேசுவதல்ல பேச்சாளர்களுடைய நோக்கம், பிரச்சனைகளுக்கான தீர்வை தருவதுதான். வீட்டிற்குள் போகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் நிகழ்த்தக்கூடிய ஒரு சொல் என் வாயிலிருந்து வந்து உதிர்ந்திருந்தால் அதுதான் இந்த மேடையில் இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்க முடியும் என்று நான் நினைத்து கொண்டு இதை சொல்லுகிறேன். நான் எப்போவுமே படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது படித்தேன்னா நீங்கள் பொறாமப்படுற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் இந்த விஷயத்தை முடிக்கிறேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் வேணும். என் வீடு எங்கே இருக்குன்னா சென்னையில் மீர்சாஹிப்பேட்டைன்னு ஒரு இடம். அந்த மீர்சாஹிப்பேட்டையிலேருந்து ஒரு 150-200 அடி நடந்தால் பாரதியார் இருந்து இறந்த வீடு வரும். எனக்கு ரொம்ப மனக்கவலையாக இருக்கும்போது நேராக நான் அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருவேன். கொஞ்சம் நேரம் பாரதியோட உட்கார்ந்த மாதிரி இருக்கும். எனக்கு பாரதியை ரொம்ப பிடிக்கும். வள்ளுவனுடைய இடத்துக்கு போயிருப்பேன், எங்கன்னு தெரியல. கம்பன் பிறந்த இடம் நாட்டரசங்கோட்டை போயிருக்கேன். இப்படி எனக்கு அந்த அந்த கவலை வருகின்ற பொழுது போனேன். ஒரு நாள் ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நேராக போய் அங்கே உட்காந்தேன். அந்த மனசை ஒரு மாதிரி பண்ண அந்த பாட்டு நான் சொல்லிடுறேன், அது உங்கள் மனசில் அப்படி பிடிச்சிட்டு போங்க. யூத் உங்களுக்கு தான் இது. நமக்கு பிரார்த்தனை இருக்குது தெரியுமா? எல்லாருக்கும் தான் பிரார்த்தனை இருக்குது. என்ன பிரார்த்தனை? நம்ம மேக்சிமம் நம்மளுடைய பிரார்த்தனை என்ன? ஸ்கூல் சில்ட்ரனுக்கு இருக்கக்கூடிய பிரார்த்தனை என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த டீச்சர் ஸ்கூலுக்கு வரப்படாது. அது பெரிய பிரார்த்தனைங்க. அது ரொம்ப சந்தோஷம் அடைகிற விஷயம் என்ன தெரியுமா? குழந்தைகள் ஸ்கூல்ல வாத்தியார் கிளாஸ்க்கு வராத டைம், ஈயப்பா என்ன சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அந்த குழந்தைகள் அல்ல ஒரு துரோகி இருப்பான், நேராக ஸ்டாஃப் ரூமுக்கு போய் ஆகாத வேற ஒரு டீச்சரை கூப்பிட்டு வருவான். சந்தோஷத்தை கெடுக்கிறது இதெல்லாம். ஆனால் நான் யோசிச்சு பார்க்குறேன், என் சந்தோஷம் எதில் இருந்திருக்கிறது? எல்லோருக்கும் கனவு இருக்குங்க, எல்லோருக்கும் பெரிய பெரிய கனவு. எங்கள் சென்னையிலலாம் நீங்கள் வீடு வாங்கவே முடியாது. உங்கள் ஊரில் எப்படின்னு தெரில. எப்படி தெரியுமா விற்கிறான் இப்போ வீடு? இது இந்த சுவர் நம்மளது இல்லை, அடுத்த வீட்டுக்காரந்து. இதுவும் நம்மளது இல்லை, அடுத்த வீட்டுக்காரன். அது நம்மளது இல்லை, அது அடுத்தவனுடைய தரை. இதுவும் நம்மளது இல்லை, அது அடுத்தவனுடைய கூரை. இடத்தை அடைச்சி விற்கிறான். இந்தியா காசுக்கு 3 கோடி, 1200 ஸ்கொயர் ஃபீட். வாங்கலாம் முடியாது இப்போல்லாம் சென்னையில் இடம். பாரதியினுடைய பாட்டை படிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். பாரதி, எனக்கு இருக்கிற ஆசையே உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம எல்லாருமே கடவுளிடத்தில் கேட்கிறோம், ஆனால் எதை கேட்பது என்று தெரியாமல் இருக்கிறோம். படிச்சு பாருங்களேன், எதை கேட்கணும்னு தெரிஞ்சு போயிடும். படிச்சு பாருங்க. எங்க பாலராவன் ஐயா சொன்னார், எல்லா கோயிலுக்கு வெளியிலையும் மஸ்ஜித்க்கு வெளியிலையும் சர்ச்சுக்கு வெளியிலையும் பிச்சைக்காரங்க இருக்காங்க. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். உள்ள ஓவர் கிரௌடா, எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க உள்ள கோயிலுக்குள்ள மஸ்ஜித்குள்ள. குடு குடு குடு. பாரதி கேட்குற கொடு பாருங்க எப்படி இருக்கு. ஒன்று சொல்கிறேன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருப்பீர்கள், நான் கடவுள் நம்பிக்கை கொண்டவள். 11 வயது வரைக்கும் குழந்தைக்கு கடவுள் நம்பிக்கையை கொடுத்து விட்டால் அந்த குழந்தை வளருகின்ற பொழுது எந்த பிழையும் வாழ்க்கையில் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த குழந்தைக்கு கடவுள் நம்பிக்கையை கொடுங்க, சின்ன குழந்தையிலேயே கொடுத்துருங்க. பாரதிக்கு பராசக்தியின் மீது நம்பிக்கை இருந்தது. அவன் பராசக்தி கிட்ட தான் எல்லாம் பேசுவான். நீங்கள் அந்த பாரதியார் படம் பார்த்துருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். இப்போ நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது இந்தியாவில். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை பாரதி சொன்னான். அந்த படத்தில் நான் பார்த்தேன். ஞானராஜசேகரனுக்கு உடனே ஃபோன் அடித்தேன், சார் சூப்பர் சார் இந்த டைலாக். இல்லைம்மா, அது நான் சொன்ன டைலாக்லாம் அவன் சொன்ன டைலாக். என்ன டைலாக் தெரியுமா? சக்தி, என்ன கண்டுகொள்ளவே மாட்டேன் என்கிறாய்? இந்த செல்லம்மாக்கு வேறு வேலை இல்லை. உப்பு வேண்டும், புளி வேண்டும், தங்கமாவு குடம் சரியில்லை, மருந்து வேண்டும். இதையெல்லாம் நானா பார்ப்பது? வேற யார் பாப்பா? இதெல்லாம் நீ பார்த்துக்கொள்ள மாட்டாயா? யாரு? பராசக்தி பார்த்துக்கணுமா இதெல்லாம்? அவள் சொல்லி முடிச்சுட்டு சொல்லுவான், இதையெல்லாம் நீ செய்யவில்லை என்று வைத்துக்கொள், நான் மதம் மாறி விடுவேன் அப்படிமா. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பாரதி. டைரக்டாக பேசுவாங்க. பாரதி கேட்டாங்க, எனக்கு நான் கிளாஸ் எடுத்தேன்னா எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும் கிளாஸ். என் கிளாஸில் இது வரைக்கும் 15 வருஷம் ஆச்சு, எந்த பொண்ணும் ஃபெயில் ஆனது கிடையாது. ஏன்னா கேமராவை ஆன் பண்ணிடுவோம்ல சொல்லும் போதே.
நீங்கள் கொஞ்சம் கேமராவை ஆன் பண்ணுங்க. பராசக்தி வந்துட்டா. என்ன மாதிரி இருக்கா பராசக்தின்னு பார்த்துக்கோங்க. வந்துட்டா. என்னப்பா வேணும், என்ன கூப்பிட்ட? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். ஓகே, சாங்ஷன். நாம் என்ன செய்வோம்? விட்டுருவோம்ல சாமியை. பாரதி விடலிங்க, விடாம கேட்டான். அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். பி ஸ்பெசிபிக். என்ன வேணுமோ பி ஸ்பெசிபிக். ஜெனரலா போகாத. என்ன வேணுமோ அதை கேள், காட்சிப்படுத்தி கேள். அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். பெயிண்ட் எல்லாம் கலர் சொல்றான் பாருங்க. அப்புறம் அந்த கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும். வாவ், காட்சி. பின்னால திரும்பி பார்த்தா 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். அப்புறம் நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. லைட்டு கவிதெல்லாம் வராது. லைட் நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். அப்புறமா கொஞ்சம் மியூசிக் இருக்கணும். ஜகஜகான்னு இருக்கக்கூடாது மியூசிக், குத்துப்பாட்டுலாம் இல்லை. அப்புறம் அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். அப்புறம் நீங்கள நான் கேட்கறதுக்கு கூச்சப்படுவோம். அவன் கேட்டான், என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். ஓகே, சாங்ஷன். எவ்வளோ கொடுத்தான் பாருங்க. அப்புறமா கேட்குறாங்க, எங்கள் கூட்டுக்களியினிலே வெறும் சந்தோஷத்துல போயிடக்கூடாதுப்பா, வேற என்ன வேணும் உனக்கு பாரதி? எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். அப்புறம் எல்லாம் வந்தாச்சா? வீடு வந்தாச்சு, வாசல் வந்தாச்சு, பொண்டாட்டி வந்தாச்சு, கவிதை வந்தாச்சு, சூழல் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. இப்போ சாமியை விட வேண்டியது தானே? சாமியை விடலிங்க. அவன் விடாமல் என்ன தெரியுமா சொன்னா? அம்மா, இங்கே நான் கவிதை எழுதும்போது இதெல்லாம் பண்ணும்போது யாராவது வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நான் என்னப்பா பண்ணேன்? அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். போய் செக்யூரிட்டியாக நிற்க சொல்கிறாங்க அம்மனை. அம்மனுக்கு கோவம் வந்துருச்சு. அம்மன் கேட்டா, ஏண்டாப்பா உன்னையே பார்த்துட்டு உன் வாசலுக்கு நான் காவலாளியாக நின்னேன்னா இந்த பர்வீன் சுல்தான் அவள் யார் பார்த்துக்கிறது? அந்த பொண்ணு நல்லா பேசணும், பேச நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த மக்களை யார் பார்த்துக்கிறது? இவங்களெல்லாம் நான் பார்த்துக்க வேணாப்பா அப்படின்னு பாரதி சொன்னான். நான் அப்படியே மூடி வச்சுட்டு பறந்தேங்க அவன் வீட்டுக்கு. பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? இதுதான் பிள்ளைகளா, ஒரு லெவலுக்கு மேலே நம்ம நின்றுடுறோம். அடுத்த 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 கட்டத்துக்கு போகணும். நான் இங்கே நிறுத்தி சொல்கிறேன், அவன் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மகாபாரதத்தில் அபிமன்யு கொலை செய்யப்படுறான். கொலை செய்தவன் ஜெயத்ரதன். கொலை இவன்தான் செய்தான் என்று அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருச்சு. அர்ஜுனன் சொன்னான், நாளை காலை ஜெயத்ரதனை அழிப்பேன், இல்லை என்றால் நான் அக்னி சமாதியாவேன். இதை கேட்டுட்டான் ஜெயத்ரதன். ஓடி துரோணர் கிட்ட வரான். குருவே, என்னை அழிக்கிறேன்னு சொல்லிட்டான் அர்ஜுன, என்னை நீ காப்பாத்துவியா? காப்பாற்றுவேன். எப்படி உங்களை நம்புறது? அபிமன்யுவை நீ கொலை செய்கின்ற பொழுது உன் கூட தானே இருந்தேன், காப்பாற்றுகிறேன் போ. இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அர்ஜுனனை தான் பிடிக்கும், என்னை பிடிக்காது. ஏன்? நான் நல்ல மாணவன் தானே. நீ நல்ல மாணவன் தான், உன்னை எனக்கு பிடிக்கும். ஆனால் உன்னை விட அர்ஜுனனை பிடிக்கும். ஏன்? ஒரு குரு சொன்ன பதிலை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. ஒரு குரு சொன்னார், நான் எதை கற்றுக் கொடுத்தாலும் நீ சரி என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்வாய். ஆனால் அர்ஜுனன் மட்டும்தான் இது போதாது, அடுத்தது என்ன என்று கேட்பான். அவன்தான் சிறந்த மாணவனாக எனக்கு பட்டான் என்று குரு சொன்னார். அடுத்த லெவலுக்கு போய் கேட்கணுங்க. நாம் அடுத்த லெவலுக்கு போய் கேட்கிறோமா? இங்க பாருங்க, பாரதி அடுத்த லெவலுக்கு போய் கேட்டான், நான் காவலாளியாக நின்றால் என் வேலையை யார் செய்வார்கள்? பாரதி சொன்னான், அம்மா நீ என்ன பார்த்துக்கோமா, உன் வேலையை என் பாட்டு பார்த்துக்கோமா என்று சொன்னான் பாருங்க. அங்கே பாரதி உயர்ந்து நிற்கிறான். என் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் என்று பாடியவங்க. நான் ஓடி போய் அங்கே உட்காந்தேங்க வீட்டில், அவன் வீட்டில். அந்த மண்ணை தடவி பார்த்தேன். எனக்கு ஒரு மெசேஜ் வந்ததுங்க. அந்த மெசேஜை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். முக்கியமான மெசேஜ். நீங்கள் எல்லோரும் ராமாயணம் மகாபாரதம் குழந்தைகளுக்கு சொல்லித் தருகிறீர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் தேவார திருப்பாசுரங்களை சொல்லித் தருகிறீர்கள். திருப்பாசுரங்களை சொல்லித் தருகிறீர்களோ இல்லையோ, தேவாரத்தை சொல்லித் தருகிறீர்கள் சைவ பெருமக்கள். உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், இந்தியாவினுடைய மிக முக்கியமான 2 வீர காவியங்கள் கம்பராமாயணமும் மகாபாரதமும், அந்த கதைகளை, சிவபுராணத்தின் கதைகளை, பெரிய புராணத்தின் கதைகளை, திருவிளையாடல் புராணத்தின் கதைகளை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். அது வெறும் கதைகள் அல்ல, அது வெறும் கதைகள் அல்ல. அதற்குள் தேடி ஆராய வேண்டிய 1000 கோடி விஷயங்கள் உள்ளே உண்டு. நான் நம்பி சொல்லுகிறேன், உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த கதைகளை சொல்லித்தாருங்கள். பாருங்க,
மகாபாரதம் நடந்து முடிந்தது. இதுதான் என்னிடத்தில் வருகின்ற செய்தி. மகாபாரதம் நடந்து முடிகிறது. இப்போ இருக்கிற உங்க வயசு பையன், ஒரு 19 வயசு பையன் என்ன மாதிரியே தேடினான் எங்க நடந்துச்சு இந்த போர்னு. உங்க எல்லாருக்கும் தெரியும்ல மகாபாரத போர் யாருக்கும் யாருக்கும் நடந்தது? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். பாண்டவர்கள் எத்தனை பேர்? கௌரவர்கள் வெரி குட். ஸோ தெரியும் கதை. நான் இப்போ சொல்றதன் மூலமா பெர்ஸ்பெக்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், பார்வை மாறும். என் அருமை தமிழ் உறவுகளே, நாம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு தகுதியான வகையில் அதை கொண்டு செலுத்த வேண்டும். அது நம்முடைய கடமை என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ராமாயணத்தை பேசின உடனே பையன் என்ன தெரியுமா சொல்றான்? அந்த ஆரம்பிச்சிட்டாங்கடா ராமாயணத்தை. ஏன்? அது அவனுடைய சப்ஜெக்டா இல்லை. அவனுடைய சப்ஜெக்டா சொல்லி பாருங்க, உட்காந்து கேட்பான். அவனுடைய சப்ஜெக்டா சொன்னா உட்காந்து கேட்பான். அவனுடைய சப்ஜெக்டா நீங்க சொல்லலைன்னா அவன் கேட்க மாட்டான். அவனுடைய சப்ஜெக்டா சொல்றேன். மகாபாரதம் நடந்து முடிந்தது. உங்க வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் இதோ போன மாசம் போனான், குருஷேத்திரத்துக்கு போனான். பஞ்சாப் மாநிலத்தில் இருக்க குருஷேத்திரம் போனான். போய் உட்கார்ந்தான், மண்ணை தடவுனான். ஒரு குரு வந்தார். என்ன செய்கிறாய்? இங்கே தானே மகாபாரதம் நடந்தது. சிரித்தார் குரு. மகாபாரதம் படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். யாருக்கும் நடந்தது? பாண்டவருக்கும் கௌரவம். யார் பாண்டவர்கள், யார் கௌரவர்கள்? இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மகாபாரதத்தை நீ புரிந்து கொள்ள முடியாதுன்னார் குரு. என்ன செய்தி தெரியுமா? பஞ்ச பாண்டவர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஐம்புலன்கள். கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய். இந்த போராட்டம் இருக்குதே, இதை புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா அசைவுகளுக்கு கை தட்டுகிறீர்கள் என்றால் உள்ள வேலை செய்து சரியா. அதான் காரணம். அது சரியா கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தனா இந்த கைத்தட்டலாம் வராது. முதல்ல ஆடவே முடியாது. வேறு விதமான ஆட்டம் தான் வரும். அப்படி வந்தால்தான் நம் இனம் வாழும். நான் ஒன்று சொல்றேன், கேளிக்கைகளில் மூழ்காமல் வாழ்க்கையை மீட்டெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். கேளிக்கைகளில் மூழ்காமல் பாருங்க. ஐம்புலன்கள்ல இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? கண் சென்று பற்றும், பார்க்கும். யாரெல்லாம் வந்திருக்கா? ஓ, நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு 4-5 இருக்கு. ஓகே, உட்காரலாம் ஒரு 4 hours. ஓகே. காது இருக்குல்ல, அது வந்து விழும். அதுக்கு மூடி கிடையாது, இதுக்கு மூடி இருக்கு. இது நம்ம கண்ட்ரோல்ல, இது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. உடல் அசைவுகள் இருக்குல்ல, அது அற்புதமானது. த ரேர் ஃபினாமினா அண்டர் த ஸ்கை இஸ் அவர் பாடி. சூப்பர் மேட்டர் இது. உடல் ஒன்று அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, மறுபடியும் வராது. போலியான சில விஷயங்களை போகலாம். பல் டாக்டர்லாம் இருக்கிறீங்க இங்கே. ஒரு பல்லு போனாலே எங்கள் ஊரில் வந்து 15,000 ரூபா. அதுவும் செராமிக் பல்லு தான். வாய்க்குள்ளே 32 × 15,000 போட்டு வச்சுக்கோங்க. வாய்க்குள்ளேயே வச்சுருக்குறோம். இருந்தாலும் அது வந்து ஒரிஜினல் கிடையாது வர்றது. ஒரிஜினல் கோடி கொடுத்தாலும் வராது. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் சான்ஸே கிடையாது. இல்லைனா எங்கள் ஜெயலலிதா அம்மாவை நாங்கள் வந்து காப்பாற்றிருப்போம். முடியல. இல்லை, பல விஷயங்கள் இல்லை. உடல் அவ்வளவு அற்புதமானது. இந்த உடலை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது. அவர் சொன்னார், இந்த 5 புலன்களுக்கும் 100 கௌரவர்கள். அவர்கள் யார்னா 100 இச்சைகளுக்கும் நடக்கின்ற போர்தான் மகாபாரத போரான். 5 புலன்களுக்கும் 100 இச்சைகளுக்கும். பையன் என்ன மாதிரி ஒரு டவுட்டுன்னு கேட்டான். சூப்பர் கொஸ்டின் அது. அப்ப கர்ணன் யார்? ஹூ இஸ் கர்ணா? அவன் 6வது சகோதரன்ல. அவன் யார்? நான் குரு சொன்னார் பாருங்க, உள்வாங்கி கொண்டு போங்க. குரு சொன்னார், அந்த 6வது நபர் தான் கர்ணன். அந்த கர்ணன் இருக்கான்ல, அந்த 6வதுங்கிறது என்னன்னா மனசாட்சியா. அந்த மனசாட்சி எப்பவுமே இச்சைகள் பக்கம்தான் நிற்குமா. நின்னு சொல்லுமா, நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா, நான் ஏன் இந்த மாதிரி ஆடுறேன் தெரியுமா, ஏன்னா எனக்கு பிடிக்குது. நான் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன் தெரியுமா, அவள் வாய் சரியில்லை. நான் ஏன் குழந்தைங்களை அடிக்கிறேன் தெரியுமா, அவன் நடத்த சரியில்லை. நான் ஏன் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் தெரியுமா, என் முன்னால் இருக்கிறவன் தான் என்னுடைய ஆயுதத்தை தீர்மானிக்கிறான். இப்படிலாம் வந்து அது சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். தான் எவ்வளோ அநியாயம் பண்ணாலும். அதுக்கு பேர் தான் கர்ணனா. சூப்பர் பதில்ல. இன்னொரு பதில சொன்னாங்க. வயசானவங்க மன்னிக்கணும், 2-3 பேர் தான் இருக்கிறீங்க.
ஓகே, மன்னிச்சிருங்க. அப்போ சூப்பர் கேள்விங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சி. எனக்கு இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க தெரியுமா, என்ன லாஜிக்காக கேட்குறாங்க தெரியுமா? பதில் சொல்ல தெரியாத நாம் தான் குற்றவாளிகளை தவிர, புத்தியா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தலைமுறை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தலைமுறை நாம் ஆட்சியை பிடிக்கும், நம் மண் நம்முடையதாக இருக்குங்க. அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு சோறு போடுறதே இல்லைங்க. நம்ம என்ன மாதிரி அவன் கேட்குறாங்க கேள்வி. துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் எல்லாம் பெரியவங்க தானே, வயசானவங்க தானே. அவங்கெல்லாம் ஏன் இச்சையின் பக்கம் நின்னாங்க? அப்போ வீட்டில் பெரியவங்கெல்லாம் சொன்னால் நம்ம கேட்கணுமா? அப்போ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் வந்து தப்பே செய்யாதவங்களா? அப்போ எதுக்கு அவங்க வந்து அங்கே போய் நின்னாங்க? என்ன பதில் பாருங்க, குரு பதில். நம்ம மூளையில் அடிக்கிற வெளிச்சம், லைட்டு. வயசாயிடுச்சுங்கிறதுனாலேயே அவர்கள் நியாயமாக இருப்பார்கள் என்று நீ நினைக்காதே. அவர்களாலும் இச்சைகளை அவ்வளவு சீக்கிரமாக வென்றுவிட முடியாது. ஸோ அவர்களை நாம் மன்னிக்கலாம். எல்லாரும் தலையாட்டுறான், மன்னிக்கலாம். அடுத்த கேள்வி கேட்டாங்க பாருங்க, சூப்பர் கொஸ்டின். அப்போ கிருஷ்ணன் யார்? கிருஷ்ணன் யார்? அவனை ஏன் டிரைவரா வச்சாங்க? மகாபாரதத்தில் கிருஷ்ணன் யார்? தேரோட்டி தானே, பார்த்த சாரதி. சாரதினா டிரைவர். ஏன் அவனை டிரைவரா வச்சாங்கன்னா, குரு சொன்ன பதில், இந்த ஐம்புலன்களை இச்சைகளுக்கு எதிராக செலுத்த வேண்டும் என்றால் நாம கிருஷ்ணன் என்கின்ற கடவுளை டிரைவராக வைத்து கொண்டால் ஈஸியாக அந்த 100 இச்சைகளை ஜெயித்து விடலாம் என்பதற்காகத்தான் அவரை கொண்டு வந்து டிரைவராக வைத்தேன் என்று சொன்னார் குரு. இதுதாங்க மகாபாரதத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதை. நாம் ஒட்டுமொத்தமான இந்த கதையை சொல்லாமல் வெறும் காட்சிகளின் மூலமாகவும் வெறும் பாத்திரங்கள் மூலமாகவும் போய்கொண்டே இருக்கிறோம். யூத்துக்கு நான் சொல்றேன், எந்த வார்த்தை இருந்தாலும் இங்க நிறைய கேள்விகள் கேட்கப்படுகின்றன. ஆனால் அந்த கேள்வியில் அடர்த்தி இல்லை. அடர்த்தி இருக்க வேண்டும் என்றால் தேடலில் போங்க, உள்ள இறங்குங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. தகவல்களை தெரிந்து கொள்வது அல்ல அறிவு. தகவல்களை வைத்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு நம்மை உயர்த்துவதற்கான தேடல் இருக்கு பாருங்க, அதற்கு பெயர் தான் அறிவு. இந்த அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அடங்கவே அடங்காதீங்க. என்னடா டீச்சர் இப்படி சொல்லி தராங்களேன்னு நிஜமா சொல்றேன், அடங்காதீங்க. எதுக்கு அடங்கணுமோ அதுக்கு அடங்குங்க, எதுக்கு அடங்கக்கூடாதோ அதுக்கு அடங்காதீங்க. சில விஷயங்களுக்கு அடங்கக்கூடாதுன்னா அடங்கக்கூடாது. ஒரு செய்தி சொல்லிட்டு போறேன், உங்களுக்கான செய்தி. ஒரு குட்டி பையன் இருந்தான், என் கூடவே சுற்றிட்டு இருக்கான் ஒருத்தன், சரியான ஹீரோவாக இருக்கான். அவன் பயங்கரமாக கேள்வி கேட்குறான், பதிலே சொல்ல முடியல யாராலையும். அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். என்ன கேட்டா, as a டீச்சர், கேள்வி கேட்பது தான் புத்தி, பதில் சொல்வது அல்ல. பதில் சொல்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் கொடுக்குறாங்க முட்டாள்கள். கேள்வி கேட்கின்றவர்களை கேள்வி கேட்டோன்னு என்ன உட்காரு, ஸ்டாஃப் ரூமுக்கு வா, உட்காரு. எப்படிங்க உருப்படும்? தெரியலன்னா தெரியலப்பா, நாளைக்கு சொல்றேன்னு சொல்றது இல்லைங்க. கேள்விகள் கேட்பது, அடங்காமல் கேட்டுக்கொண்டே இருப்பது. அடங்காமல் கேட்டுக்கொண்டே இருங்கள். why not கேட்டுக்கிட்டே இரு. என் பையன் இது 7 தெரியும் தானப்பா, ஆப்பிள் 7. அதான் 2 கேள்வி வச்சிருக்கிறானுங்க. ஜாக்கிரதையா இருங்க பெரியவங்க. 2 கேள்வியில் நம்மளை சவட்டி களைஞ்சு போய்கிட்டே இருக்குதுங்க. why not, so what. இதை கொண்டு போனேங்க வீட்டில். குவைத்துக்கு போயிருந்தேன், அங்கே வாங்கினேன், போய் வைக்கிறேன். 16 வயசு என் பையன். மீ 7. ஆமாம், ஃபார் மீ 78,000 ரூபாடா. ஸோ வாட், உனக்கான ஒய் நாட். வெக்கமான சூடு சொரணை இருந்தா கேட்பானா? சொந்தமாக உழைச்சி வாங்கடா, இது நம்ம சொந்தமாக உழைச்சி வாங்கினது. இப்போ நான் உனக்கு கொடுத்தா அது பிச்சை. வேணுமான்னு கேட்டேன். வேணாம் வச்சுக்க நீ. அடங்கக்கூடாது, சில நேரங்களில் அடங்கக்கூடாது. ஆனால் எதுக்கு அடங்கணுமோ அதுக்கு அடங்கணும். ஒரு குட்டி பையன் வெளியில் விளையாடிட்டே இருந்தான். அவங்க அப்பா லேட்டாக வந்தவர் உள்ள நுழைஞ்சாரு. 3:45 மணி. எங்கப்பா பையனா? வெளியில் விளையாடிட்டு இருக்கானா? குளிச்சுட்டு வந்தார். சாப்பிட்டானா பையன் கேட்டார். சாப்பிடலை. கூப்பிட அவனாரு, அவன் வரல, விளையாடிட்டு இருக்கான். இதுதான் சிச்சுவேஷன். புரிஞ்சிருச்சா? வேகமாக சொல்லிட்டேனா? புரிஞ்சுது?
வெரி குட். உள்ள புரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்லுவேன், அதனாலேயே புரிஞ்சிருச்சுருவானுங்க. நமக்கு தெரியாதா இது? பையன் என்ன பண்ணா, வெளியில் போய் விளையாடிட்டு இருக்கிறான். அப்பா கூப்பிட்டாரு, இருப்பா விளையாடுறேன்னா. ஏய் வாடான்னு. இருப்பா விளையாடிட்டு இருக்கிறேன். டேய் வாடா இருப்பான்னு. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. வரியா? நான் வரட்டுமா? வந்துட்டேன்ப்பா. நான் வந்துட்டான் உள்ள. அப்பா கேட்டார், என்னடா பண்ணிட்டு இருந்தேன்? விளையாடிட்டு இருந்தேன்ப்பா. யாரோடடா? ஒரு எறும்பை நானும் விளையாடிட்டு இருந்தோம்ப்பா. எறும்பு நீயுமா? ஜெயிச்சிட்டியாடான்னு. ஜெயிச்சிட்டேன்ப்பா. எவ்வளோ நேரமாடா விளையாடுற? 3 மணி நேரமாக விளையாடுறேன்ப்பா. ஈ அப்பா, என்னடா ரூலு, என்னடா விளையாட்டு? நான் ஒரு வட்டம் போடுவேனா, அந்த வட்டத்தில் அந்த அந்த எறும்பு இருக்கணுமா? ஓ ஜெயிச்சிட்டியாடா? ஜெயிச்சிட்டேன்ப்பா. எங்கே காட்டு? நேராக தோட்டத்துக்கு போனால் தோட்டத்தில் வட்ட வட்டமாக போட்டிருக்க. ஒரு தொடப்ப குச்சி வச்சுக்கிட்டு போட்டிருக்கான். ஓரத்தில் ஒரு அரைவட்டம் போட்டிருக்கு, அதில் ஒரு எறும்பு செத்து இருக்கு. என்னடா இதுன்னா, இதுதான்ப்பா ரூலு, நான் போடுற வட்டம் உள்ளே இருக்குது. எப்படிடா ஆரம்பிச்ச? எறும்பு வந்துச்சுப்பா, ரவுண்டு போட்டேன்ப்பா, அது வெளியில் போச்சுப்பா. சரி, மறுபடியும் ரவுண்டு போட்டேன்னா மறுபடியும் வட்டம் போட்டேன்னா மறுபடியும் ரவுண்டு போட்டேன்னா நீ வேற வந்துட்டு வா வா வான்னு கூப்பிட்டே இருந்தியா? மறுபடியும் நான் விளையாடிட்டு தான் பாருந்தேன், ரவுண்ட் போட்டேன். அடங்கவே இல்லைப்பா அது. நீ வேற வந்து ஆட்டத்தை கழிச்சிடக்கூடாதுன்னு நானே ஆட்டத்தை முடிச்சிட்டேன்ப்பா. அப்பா கேட்டாரு, யாரா ஜெயிச்சதுன்னு. பையன் சொன்னான், நான் தான் ஜெயிச்சேன். எப்படிறானே? நான் போட்ட வட்டத்தில் அது இருக்குல்ல, ஒரே அடி இருக்குதுல்ல. அப்பா சொன்னது தான் செய்தி குழந்தைகளே. ஜெயிச்சது நீ இல்லடா, ஜெயிச்சது எறும்புடா. எப்படிப்பா? செத்தாலும் சாவேனே தவிர நீ போடுற வட்டத்தில் தங்க மாட்டேன்னு சொல்லிச்சு பாரு, அது ஜெயிச்சதுடாச்சு. குழந்தைகளே, உங்களுக்கு வட்டம் போடுவார்கள், நீங்கள் அதில் அடங்க தேவை கிடையாது. உங்களுக்கான எல்லையை, உங்களுக்கான வட்டத்தை நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள். நமக்கு நாம் தான் நீதிபதி, நமக்கு நாம் தான் எல்லாம் என்கின்ற நிலை வந்து நீங்கள் உயர, உங்களுடைய உயரத்தில் நின்று என்னுடைய உயரத்தையும் கலந்து அந்த வெற்றி களிப்பில் நாம் அடுத்த விழாவை கொண்டாட வேண்டும் என்கின்ற உயரமான எண்ணங்களுடன் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.